ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது சசி எஸ்டிசி சேனல் டிசிஏ கோர்ஸ் டீச்சிங். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டைல்ஸ் அண்ட் டெம்ப்ளேட், கிரியேட்டிங் அண்ட் யூஸிங் ஸ்டைல்ஸ் அண்டு டெம்ப்ளேட்ஸ். ஃபஸ்ட் நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் பேஜ் லேஅவுட்டில் போய் மார்ஜின், நார்மல், ஓரியன்டேஷன், சைஸில் லெட்டர் ஆர் A4 ஷீட் எல்லாமே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ ஈக்குவல் டு 2 கொடுத்து நம்ம ரேண்டமாக ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு 2-3 பேராகிராஃப் இருக்குது. இதில் நம்ம ஃபார்மேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேராகிராஃப்க்கு இந்த டாக்குமெண்ட்டுக்கு எப்படி நம்ம ஸ்டைல்ஸ் அண்ட் டெம்ப்ளேட்ஸில் நம்ம ஹோம் டேபிளில் இருக்கிற ஸ்டைல்ஸ் குரூப் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டைல்ஸ் குரூப்பில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டைல்ஸையும் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், எந்தெந்த மாதிரி நம்ம தேவையான மாதிரி நம்ம வச்சுக்கலான்னு பார்க்கலாம். இப்போது நார்மல் இந்த இப்போ பார்த்திங்கன்னா இதை கொடுக்கும்போது நம்மளோட இந்த பேராகிராஃப் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. இப்போ ஹெட்டிங் 1 இருக்கு இல்லையா, இந்த ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணும்போது நம்மளோட இந்த வேர்டு டாக்குமெண்ட் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு பிளாக் போல்டாக தெரியுது ஹெட்டிங் 1 கொடுக்கும்போது. இப்போ ஹெட்டிங் 2 அப்ளை பண்ணுறோம். இப்போது இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஹெட்டிங் 2 கொடுக்கும்போது இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. இதே டைட்டில்னு இருக்கும், டைட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பெருசாக இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட டாக்குமெண்ட் ஸ்டைல்ஸ் கொடுத்துக்கலாம். இதே இந்த பேராவை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு சப்டைட்டில்னு இருக்கு இல்லையா, இதை அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய இங்கே பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஸ்டைல் அப்படிங்கிறதுல இதை கிளிக் பண்ணும்போது ஸ்டைல் செட்டுன்னு இருக்கும். இதில் போனோன்னா நிறையா இருக்குது. இதில் நம்மளுக்கு எந்த மாதிரியான ஸ்டைல்ஸ் வேணுமோ, ஃபேன்சி அப்ளை பண்ணிக்கலாம், வேணுமோ அதை நம்ம டாக்குமெண்ட்டுக்கு வச்சுக்கலாம். இதான் ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுறது. இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு புல்லட்ஸ் வேணும்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோதான். இப்போ நம்மளோட நார்மலாக இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி நம்ம இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணி நம்மளோட டாக்குமெண்ட்டுக்கு தேவையான ஸ்டைல்ஸை எப்படி வச்சுக்கிறதுங்கிறத தான் இதில் பார்த்துருக்கோம். இதை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னா, நார்மலாக நம்ம ஆஃபீஸ் பட்டனில் போயிட்டு சேவஸ் கொடுத்து இதில் நம்மளுக்கு தேவையான நேமை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இதில் வேர்டு டாக்குமெண்ட் அல்லது வேர்டு டெம்ப்ளேட்டை கூட நம்ம செலக்ட் பண்ணி அதில் போய் சேவ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அல்லது இதுக்கு மேலேயே வச்சு நம்ம ரைட் கிளிக் பண்ணும்போது கீழே ஸ்டைல்ஸ்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா சேவஸ் நியூ குயிக் ஸ்டைல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்டைல் 1ங்கிற நேம் வரும். இதில் நம்மளுக்கு தேவையான நேமையுமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி ஓகே கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இங்கே மாடிஃபை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் போய் நம்மளுக்கு தேவையான நேமு, செலக்ட் ஸ்டைல் டைப்பு இதெல்லாம் காமிக்கும். இதில் போயும் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், லெஃப்டில் வரணும், ரைட் அலைன்மெண்ட் வைக்கணும், இந்த மாதிரி ஏதாவது மாடிஃபிகேஷன் இருந்தாலும் இதுக்குள்ளே போயும் நம்ம சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டைல்ஸ் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நம்மளோட சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டிசிஏ கோர்ஸ் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.